ஆறு, குளம் இந்த மாதிரி வயல்வெளிகளை ஒட்டி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீங்கள் பேஸ்மெண்ட்டில் தண்ணி வராமல் இருக்கணும்னா எப்படியான பேஸ்மெண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எனக்கு சொல்கிறேன். வெல்கம் டு ஜேஎஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். நம்ம பிளிந்த் பீம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு க்யூரிங்லாம் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட் பண்ணுவோம். பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் பண்ணும்போது ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் தான் நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். முக்கியமான ரீசன் ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் தண்ணியை உறிஞ்சும் தன்மை மிகவும் குறைவாக உள்ளது. ரெண்டாவது இதனுடைய கார்னர்ஸ் எல்லாம் ஃபினிஷிங்காக இருந்தாலும் நம்ம ஒர்க்கு நமக்கு ஃபினிஷிங்காக வரும். அதிகமாக தண்ணி உறிஞ்சாது. ரெண்டாவது உப்பு அரிமான தன்மை இதில் ரொம்ப கம்மி. டோட்டலாக கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கனால பேஸ்மெண்ட்டுக்கு தாராளமாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். 5 feet ரைஸ் பண்ணிடணும். மேக்ஸிமம் ஃப்ளட் இருக்கிற ஏரியாவில் வயல் ஒட்டி கட்டும் போது ஒரு 5 feet கொடுக்குறது நல்லது. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பேஸ்மெண்ட் ஹைட் மாறும். 5 feet கொடுத்துருக்கனால நம்ம டை பீம் டாப் ஆஃப் த பேஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். இதில் சாயில் ஃபில் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சாயில் ஜேசிபி வச்சு ஃபில் தண்ணி விட்டு நம்ம காம்பாக்ட் தொடர்ந்து நம்ம வீடு கட்டும் போது என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத